இந்த வீடியோவில் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்ட் 3 வீடியோ பார்க்கலாம். பார்ட் 1 பார்ட் 2 டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் pure functions. Pure functions are the functions which will give exact result when the same arguments are passed. அதாவது நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணும்போது என்ன எக்ஸாக்ட் ரிசல்ட் கிடைக்குதோ அந்த சேம் ஆர்கியூமெண்ட்டை அந்த சேம் ஃபங்க்ஷனில் நம்ம எத்தனை வாட்டி கால் பண்ணாலும் அந்த சேம் ரிசல்ட் கிடைச்சிது அப்படின்னா அதை தான் நம்ம பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு புக்கில் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம மேத்தமெட்டிக்கல் ரூல்ஸ் படி sin 0 is equal to 0. அதனால தான் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனான சைன் ஆஃப் ஃபங்க்ஷனை இதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இந்த சைன் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள ஜீரோங்கிற ஆர்கியூமெண்ட்டை நாம் எத்தனை வாட்டி பாஸ் பண்ணாலும் நமக்கு ஜீரோங்கிற ரிசல்ட் தான் கிடைக்கும். அதனால தான் இதை பியூர் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. A function can be pure function provided it should not have any external variable which will be alter the behavior of that variable. அதாவது நாம் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆர்கியூமெண்ட்டை ஒரு வேரியபிள் மூலமாக தான் பாஸ் பண்ணுவோம். அப்படி நாம் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணுற வேரியபிள் இல்லாமல் ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணாத ஒரு எக்ஸ்டர்னல் வேரியபிள் நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ண அந்த பர்டிகுலர் வேரியபிளை எந்த ஆல்டரும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் அது பியூர் ஃபங்க்ஷன். இப்போது புக்கில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனில் ஃபங்க்ஷனோட நேம் ஸ்கொயர். இதில் எக்ஸுங்கிற ஒரே ஒரு பேராமீட்டர் இருக்குது. இந்த எக்ஸுங்கிற பேராமீட்டருக்கு நம்ம பாஸ் பண்ணக்கூடிய ஆர்கியூமெண்ட்டை எத்தனை வாட்டி பாஸ் பண்ணாலும் என்ன எக்ஸாக்ட் ரிசல்ட் கிடைக்குமோ அதுதான் நமக்கு திரும்ப திரும்ப கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 5ங்கிற ஆர்கியூமெண்ட்டை நம்ம இந்த எக்ஸுங்கிற பேராமீட்டர் வழியாக பாஸ் பண்ணும்போது 5 × 5 இதோட எக்ஸாக்ட் ரிசல்ட் 25 வரணும். எத்தனை வாட்டி நம்ம இந்த ஃபங்க்ஷனில் 5ங்கிற சேம் ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்ணாலும் அதே ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்கும். அந்த ரிசல்ட் மாறாது. இந்த மாதிரி நம்ம ஒரு சேம் ஆர்கியூமெண்ட்டை திரும்ப திரும்ப எத்தனை வாட்டி பாஸ் பண்ணாலும் அந்த ஃபங்க்ஷன் அந்த சேம் ஆன்சர் தான் தந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பியூர் ஃபங்க்ஷனுக்கு நிறைய தியோரிட்டிக்கல் அட்வான்டேஜஸ் இருக்குது. அதில் ஒரு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இஃப் எ ஃபங்க்ஷன் இஸ் எ பியூர் then if it is called several times with the same arguments the compiler only needs to actually call the function once. அதாவது ஒரு பியூர் ஃபங்க்ஷனில் ஒரு சேம் ஆர்கியூமெண்ட்டை எத்தனை வாட்டி வேணாலும் கால் பண்ணிக்கலாம். பட் கம்பைலர் அதுக்கு தேவைப்படும் போது அந்த ஃபங்க்ஷனை மட்டும் ஒரு வாட்டி கால் பண்ணால் போதும். அதை தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பியூர் ஃபங்க்ஷனுக்கு. புக்கில் ஒரு ப்ரோக்ராமில் உள்ள ஒரு 3 லைன் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபங்க்ஷனில் ஐங்கிற வேரியபிளுக்கு இனிஷியல் வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நெக்ஸ்ட் லைனில் நான் பிரிண்ட் ஐ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் லைனில் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா அதோட உள்ளே இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். தென் ரிப்பீட்டடாக எப்போ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள கண்டிஷன் ஃபால்ஸ் வருதோ அது வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. இப்போது இதில் இந்த strlen_of அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னா டிஃபால்ட்டாகவே நம்ம எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் பிரிண்ட் ஆஃப், டிஸ்பிளே ஆஃப், இன்புட் ஆஃப் அப்படின்னு நிறைய புல்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இதில் இந்த strlen_of அப்படிங்கிறத லென்த் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் கொடுக்குற ஸ்ட்ரிங் டேட்டாவோட லென்த்தை கால்குலேட் பண்ணி சொல்கிறது தான் இந்த லென்த் ஆஃப் ஃபங்க்ஷனோட ஒர்க்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாம் லைஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் டேட்டாவுக்கு நாம் லென்த் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த லைஃபுங்கிற வேர்டில் 4 கேரக்டர்ஸ் இருக்குது. பட் எப்போவுமே இண்டெக்ஸ் பொசிஷன் 0த்துலேருந்து தான் ஆரம்பிக்கும். அதனால் 0, 1, 2, 3. இப்போ இந்த லைஃபுங்கிற ஸ்ட்ரிங் டேட்டாக்கு நாம் லென்த் ஆஃப் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதோட வேல்யூ 3ன்னு கிடைக்கும். இப்போது இந்த ஃபங்க்ஷனில் strlen_of அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே எஸ்ஸுங்கிற பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேராமீட்டருக்கு நம்ம அந்த லைஃபுங்கிற டேட்டாவையே ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது இனிஷியல் வேல்யூ 0 இருக்குது. இப்போ இது எப்படி ஆக்சஸ் ஆகும்னா ஒவ்வொரு இண்டெக்ஸ் பொசிஷனையாக தான் எடுத்துகிட்டு இந்த ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணும். இப்போ இனிஷியல் வேல்யூ 0 இருக்கிறதுனால பிரிண்ட் ஐ அப்படின்னு கொடுத்தோடனே 0th பொசிஷனில் சேவ் ஆகி இருக்க எல்லுங்கிற
எல்லுங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் லைனில் இஃப் ஸ்டேட்மெண்ட் இப்போ செக் பண்ணோம். இப்போ ஐங்கிற வேல்யூவில் 0 இருக்கிறதுனால 0. இப்போது கண்டிஷன் செக் பண்ணோம். ஐங்கிற வேரியபிளில் 0ங்கிற வேல்யூ இருக்கிறதுனால strlen ஃபங்க்ஷனோட வேல்யூ 3. அப்போது நம்மளோட கண்டிஷன் படி ஐயை விட strlen ஃபங்க்ஷன் வேல்யூ பெருசாக இருக்கணும். அப்போ இங்கே கண்டிஷன் ட்ரூ அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டரை இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இதோட வேலை என்ன அப்படின்னா 1 இன்க்ரிமெண்ட் பண்ணும். அப்போது ஐயோட வேல்யூ இப்போ 0 + 1 1. இப்போ இந்த 1ங்கிறத பழையபடி இந்த ஐயில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். இப்போ பிரிண்ட் ஐ கொடுக்கும். இப்போ ஐயோட வேல்யூவில் 1 ஸ்டோர் ஆகிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஐ இருக்குது. அதனால் நெக்ஸ்ட்டு ஐயை பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு இஃப் கண்டிஷன் செக் பண்ணும். இப்போ 1 3 விட சின்னது தான். அப்போ இந்த கண்டிஷன் பழையபடியும் ட்ரூ. அப்போ நெக்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் லைனில் இப்போது 1 ++ அப்படின்னு வரனாலும் 2 வரும். இந்த 2ங்கிற வேல்யூவை பழையபடி ஐயில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். தென் பிரிண்ட் ஐ கொடுக்கும்போது செகண்ட் பொசிஷனில் இருக்கிற டேட்டாவை பிரிண்ட் பண்ணும். அப்போது எஃப் இப்போ பிரிண்ட் ஆகும். தென் பழையபடி இஃப் கண்டிஷன் செக் பண்ணோம். கண்டிஷன் இப்போவும் ட்ரூ தான். அதனால் இப்போது ஐயோட வேல்யூவில் நம்ம 2 எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 2 ++ 3 வரும். இப்போ 3யோட வேல்யூவை பழையபடி ஐயில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பிரிண்ட் ஐ கொடுக்கும்போது வந்து பிரிண்ட் ஆகும். பழையபடி இப்போ இஃப் கண்டிஷன் செக் பண்ணோம். நம்ம கண்டிஷன் 3 விட சின்னதாக இருந்தால் மட்டும்தான் இந்த கண்டிஷன் ட்ரூ. அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுறதுனால டோட்டலாக இந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியே வந்துடும். இப்போ இந்த ப்ரோக்ராமை எதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லைஃபுங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட்டை தான் நாம் கால் பண்ணோம். இந்த லைஃபுங்கிற ஆர்கியூமெண்ட்டை இந்த சேம் ஃபங்க்ஷனுக்கு நாம் எத்தனை வாட்டி கால் பண்ணாலும் நமக்கு இதே ஆன்சர் தான் ரிசல்ட்டாக கிடைக்கும். அதனால தான் இந்த ஃபங்க்ஷனை இதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. நான் இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இதில் கொடுத்துருக்காங்க. தென் நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பியூர் ஃபங்க்ஷனில் எந்த வித சைடு எஃபெக்டும் இருக்காது. நெக்ஸ்ட் டாபிக், impure functions. The variables used inside the function may cause side effects though the function which are not passed with any arguments. In such cases the function is called impure function. அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எந்தவித ஆர்கியூமெண்ட்டும் பாஸ் பண்ணாமலே அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ஆர்கியூமெண்ட் அஃபெக்ட் ஆகும். அப்படிப்பட்ட ஃபங்க்ஷனை தான் நம்ம இம்பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். When a function depends on variables or functions outside of its definition block, you can never be sure that the function will behave the same every time it's called. எப்போ ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனோட வெளியே இருக்க வேரியபிளையோ அல்லது அந்த ஃபங்க்ஷனோட வெளியே இருக்க ஒரு ஃபங்க்ஷனையோ டிபெண்ட் பண்ணி ஆக்சஸ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் எப்போவுமே ஒரே மாதிரியான ரிசல்ட் தரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு ரேண்டம் ஆஃப் அப்படிங்கிற இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க புக்கில். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதில் ரேண்டம் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேண்டம் நம்பர்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், அன்அரேஞ்ச்மெண்ட் நம்பர்ஸ் தான் ரேண்டம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 1 2 3 அந்த மாதிரி ப்ராப்பராக அது அசெண்டிங் ஆர்டரில் இல்லாமல் கொலாப்ஸ் ஆகிருக்கும். 2 3 4 அந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகி இருக்கும். அதை தான் நம்ம ரேண்டம் நம்பர்ஸ் சொல்லுவோம். நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த ரேண்டம் ஆஃப் ஃபங்க்ஷன் ஒரு ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வேல்யூவை லைப்ரரியிலேருந்து எடுத்துகிட்டு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரேண்டம் ஆஃப் ஃபங்க்ஷன் ஒரு 5 அப்படிங்கிற வேல்யூவை எடுத்துகிட்டு வருது அப்படின்னா ஏங்கிற பேராமீட்டரில் 5 அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட் சேவ் ஆகியிருக்கும். இப்போ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் 5 வந்து 10 விட பெருசா அப்படின்னு கண்டிஷன் செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். அதனால் டோட்டலாக இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். எல் ஸ்டேட்மெண்ட்டில் 10ங்கிற வேல்யூவை ரிசல்ட்டாக நமக்கு ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கு. அதனால் 10 அப்படிங்கிறது நமக்கு இப்போ ரிசல்ட்டாக ப்ரொவைட் பண்ணிடும். நெக்ஸ்ட் டைம் இதே ரேண்டம் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணும்போது அது லைப்ரரியில் இருந்து இன்னொரு நம்பரை எடுத்துகிட்டு வரும். அப்போது அந்த நம்பரை இந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கும்போது நமக்கு வேறு மாதிரி ரிசல்ட் வரும். இந்த ரேண்டம் ஆஃப் ஃபங்க்ஷனை நம்ம ஒவ்வொரு வாட்டி கால் பண்ணும்போதும் ஒவ்வொரு நம்பர் எடுத்துகிட்டு வர்றதுனால நம்ம ஒரு சேம் ப்ரோக்ராமில் ஒரு சேம் ஃபங்க்ஷனை ரிப்பீட்டடாக கால் பண்ணாலும் நமக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ரிசல்ட் கிடைக்குது. பட் அதே டைமில் நாம் இந்த ப்ரோக்ராமுக்கு எந்தவித ஆர்கியூமெண்ட்டையும் பாஸ் பண்ணல. இந்த ரேண்டம் ஆஃப் ஃபங்க்ஷனே டிஃபால்ட்டாக ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணுது. அதனால தான் இந்த ஃபங்க்ஷனை இதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாப்பிக்கில் இம்பியூர் ஃபங்க்ஷனோட சைடு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
நமக்கு நல்லா தெரியும் கண்டிப்பாக இம்பியூர் ஃபங்க்ஷனோட அவுட்புட்டில் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு. நாம் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு பியூர் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா கூட அது வந்து இம்பியூர் ஃபங்க்ஷனாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சைடில் ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இம்பியூர் ஃபங்க்ஷன்னால ஒரு சைடு எஃபெக்ட் வந்தால் கூட அதனால் எந்த பேட் திங்ஸும் நடக்காது. சம்டைம்ஸ் ஒரு வேல்யூபிளான ப்ரோக்ராமை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு இம்பியூர் ஃபங்க்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Next topic, modify variable outside a function. One of the most popular groups of side effects is modifying the variable outside of function. ஒரு ஃபங்க்ஷனோட வெளியே நம்ம ஒரு வேரியபிளை ஆல்டர் பண்ணோம் அப்படின்னா அது சைடு எஃபெக்ட்ஸில் ஒன்று. அது ஒரு எக்ஸாம்பிளாக தான் இந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. புக்கில் ஒரு சின்ன ஃபங்க்ஷனை எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஃபங்க்ஷனோட நேம் ஐஎன்சி. இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுங்கிற ஒரு இன்டிஜர் பேராமீட்டரை நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒய்ங்கிற பேராமீட்டருக்கு 0ங்கிற இனிஷியல் வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாம் எக்ஸுக்கு 5ங்கிற ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்ணலாம். இப்போது இந்த ஃபங்க்ஷனில் 5ங்கிற ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்ணும்போது இங்கே ஒய் கோலன் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் எக்ஸ், அதாவது ஒய்யையும் எக்ஸையும் ஆட் பண்ணி அந்த வேல்யூவை ஒய்யில் ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த வேல்யூவை நமக்கு ரிசல்ட்டாக ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் நம்மளோட ரிசல்ட்டு. இப்போது ஒய்யோட இனிஷியல் வேல்யூ 0, அதனால் 0 ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ 5, 0 + 5 ஆன்சர் 5. அப்போ ஒயில் 5ங்கிற வேல்யூ சேவ் ஆகிருக்கும். இப்போ ரிட்டன் ஒய் அப்படிங்கிறனால 5ங்கிற வேல்யூவை நமக்கு ரிசல்ட்டாக ப்ரொவைட் பண்ணிடும். இப்படி தான் அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். பட் இந்த எக்ஸாம்பிளை எதுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதில் நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸுங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸுங்கிற வேரியபிளை ஃபங்க்ஷனில் நம்ம பாஸே பண்ணாத ஒரு எக்ஸ்டர்னல் வேரியபிள் வந்து ஆல்டர் பண்ணுது. இந்த கான்செப்ட் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிளை கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னது தான் இதில் கொடுத்துருக்காங்க. பியூர் ஃபங்க்ஷன்னா என்ன, இம்பியூர் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இனி பியூர் ஃபங்க்ஷனுக்கும் இம்பியூர் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 2 டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று என்னென்னா, ஒரு பியூர் ஃபங்க்ஷனில் நமக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் வேல்யூ அந்த ஃபங்க்ஷனில் நம்ம பாஸ் பண்ணக்கூடிய ஆர்கியூமெண்ட்டை பொறுத்து தான் இருக்கும். அதனால தான் நம்ம எத்தனை வாட்டி அந்த சேம் ஆர்கியூமெண்ட்டை சேம் ஃபங்க்ஷனில் கால் பண்ணாலும் நமக்கு சேம் ரிசல்ட் தான் கிடைக்குது. அதனால இதில் எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. பட் இம்பியூர் ஃபங்க்ஷனில் நமக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் வேல்யூக்கும் அந்த சேம் ஃபங்க்ஷனில் நம்ம பாஸ் பண்ணுற ஆர்கியூமெண்ட்ஸ்க்கும் எந்தவித சம்மந்தமும் இருக்காது. அதனால தான் அந்த சேம் ஆர்கியூமெண்ட்டை சேம் ஃபங்க்ஷனில் நம்ம எத்தனை வாட்டி கால் பண்ணாலும் ஒவ்வொரு வாட்டி கால் பண்ணும்போதும் ஒவ்வொரு ரிசல்ட் நமக்கு கிடைக்குது. செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம பாஸ் பண்ணுற ஆர்கியூமெண்ட்ஸை இது எந்த ஆல்டரும் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இம்பியூர் ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்டர்னல் வேரியபிள் வந்து உள்ளே இருக்க வேரியபிளை ஆல்டர் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். தென் பியூர் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு ஜிசிடி அல்காரிதம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாம் 2 பாசிட்டிவ் இன்டிஜர் வேல்யூ எடுத்துக்கலாம். நான் வந்து 4,6 அப்படிங்கிற வேல்யூவை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ 4 உள்ளதுலேயே சின்ன நம்பரால் டிவைட் பண்ணணும். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2 2s are 4, 2 1s are 2. இப்போது மேலேருந்து கீழே எடுத்துக்கணும். அப்போது 2 × 2 × 1. இதே மாதிரி 6க்கும் ஃபைண்ட் பண்ணணும். 3 2s are 6, 3 1s are 3. இப்போ இதே மாதிரி எடுத்துக்கோங்க. 2 × 3 × 1. இப்போ ஜிசிடி எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெண்டுலேயும் உள்ள காமன் நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 வந்து காமனாக இருக்குது. அப்போ 2 × தென் 1 வந்து காமனாக இருக்குது. அப்போ 1. அப்போ 2 × 1 2. அப்போது இந்த 4,6ஓட ஜிசிடி வேல்யூ வந்து 2. இப்படி தான் ஜிசிடி ப்ரோக்ராம் எப்படி இந்த அல்காரிதத்தில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷனோட நேம் ஜிசிடி. இதில் ஏபி அப்படிங்கிற 2 வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். அல்காரிதத்தில் நாட் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷனில் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த பார்ட் எக்ஸிக்யூஷன் ஆகும். ஆல்ரெடி ஃபங்க்ஷன் கால் பற்றி ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த எக்ஸிக்யூஷன் பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணி இந்த ஜிசிடிங்கிற ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணும்.
திரும்பவும் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வரும், கண்டிஷன் செக் பண்ணும், இந்த பார்ட் எக்ஸிக்யூஷன் ஆகும். சப்போஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் ஸ்கிப் ஆகி எல்ஸ் பார்ட்டுக்கு போய் ஏயை ரிட்டர்ன் வேல்யூவாக நமக்கு தந்துடும். இப்படி தான் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போது நாம் எக்ஸாம்பிளுக்கு பார்த்த 4,6ஐயே இந்த ப்ரோக்ராமில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 6 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் இந்த ஃபங்க்ஷன் காலில் என்ன இருக்குது அப்படின்னா ஜிசிடி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால்குள்ளே உங்களுக்கு புரிகிறதுக்காண்டி நான் இன்னொரு பேராந்தசிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பியோட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும் 6. ஏ மாட் ஆஃப் பி, இந்த மாட் அப்படிங்கிற கீவேர்ட் மாட்லஸ் ஆப்ரேட்டரோட கீவேர்ட். இந்த மாட்லஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏயையும் பியையும் ஆட் பண்ணி அதோட ரிமைண்டரை நமக்கு ரிசல்ட்டாக ப்ரொவைட் பண்ணும். இப்போது ஏயோட வேல்யூ 4, 4ஐ 6ஆல் டிவைட் பண்ணணும். ஆனால் 4ஐ 6ஆல் டிவைட் பண்ண முடியாது. அதனால் 4 தான் நம்ம ரிமைண்டராக வரும். இப்போ நீங்கள் நினைக்கலாம் பாயிண்ட் வச்சு டிவைட் பண்ணலாமே அப்படின்ட்டு. பட் ஜிசிடி அப்படிங்கிறது 2 பாசிட்டிவ் இன்டிஜர் நம்பருக்கு நடுவில் இருக்கிற கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸரை கண்டுபிடிக்கிறது தான். அதனால தான் டைரெக்டாக 4ங்கிற ரிமைண்டர் வேல்யூவை எடுத்திருக்கோம். இப்போ 4ங்கிற வேல்யூவை இங்கே போட்டுக்கலாம். இப்போது இந்த பார்ட் எக்ஸிக்யூஷன் ஆகி நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. இந்த வேல்யூவை ஜிசிடி அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இங்கே வரும்போது ஏயோட வேல்யூ 6, பியோட வேல்யூ 4ஆக இருக்குது. இப்போ பழையபடி இஃப் கண்டிஷனுக்கு செக் பண்ணும், பி நாட் ஈக்குவல் டு 0வானு. பி நாட் ஈக்குவல் டு 0 தான், கண்டிஷன் ட்ரூ. அதனால் பழையபடி இந்த எக்ஸிக்யூஷன் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பியோட வேல்யூ 4, ஏ மாட் பி அப்படிங்கும்போது சிக்ஸை 4ஆல் டிவைட் பண்ணால் 4 1s are 4, ரிமைண்டர் 2 வரும். அப்போ இந்த இடத்துல 2ங்கிற வேல்யூ வரும். இப்போது இந்த எக்ஸிக்யூஷன் பார்ட்டில் 4,2 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த வேல்யூவை ஜிசிடி அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு திரும்பவும் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பழையபடி இஃப் கண்டிஷன் செக் பண்ணோம், பி நாட் ஈக்குவல் டு 0வானு. பி நாட் ஈக்குவல் டு 0 தான், கண்டிஷன் ட்ரூ. அதனால் மறுபடியும் இந்த ஜிசிடி ஃபங்க்ஷன் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஏயோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 2, இப்போ இந்த ஃபங்க்ஷனில் ஒர்க் அவுட் பண்ணும்போது பியோட வேல்யூ 2, ஏ மாட் பி ஃபைண்ட் பண்ணும்போது 2 2s are 4, அப்போ ரிமைண்டர் 0. அப்போ இந்த ரிமைண்டர் வேல்யூ 0. இப்போது இந்த 2 0 அப்படிங்கிற வேல்யூவை பழையபடி ஜிசிடி அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஏயோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 0வாக மாறி இருக்கும். இப்போ பழையபடி இஃப் கண்டிஷன் செக் பண்ணும், பி நாட் ஈக்குவல் டு 0வா அப்படின்னு. பட் பி ஈக்குவல் டு 0, அப்போ இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸு. அதனால் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் ஸ்கிப் ஆகி டைரெக்டாக எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடும். எல்ஸ் பார்ட்டில் ஏயோட வேல்யூவை நமக்கு ரிசல்ட்டாக ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கு. அதனால் இப்போ ஏயோட வேல்யூ 2, அப்போ நம்மளோட ரிசல்ட் 2. இப்படி தான் இந்த அல்காரிதம் ஒர்க் ஆகும்.